2018-19 திரு விஜயன் அவர்கள் கேரள மாநிலத்துல பந்தளத்துல இந்த பகுதியில அவர் நடந்து கொண்ட விதம் எது? அவர் மக்களை நடத்திய விதம் என்ன? கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார். அதனால் இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும். கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜயன் அவர்கள் 2018-19 செஞ்சிருக்கிறாங்க. அதனால தயவு செஞ்சு பகவத்கீதை பாடத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க. கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லிக்குங்க, எப்படி அரசனாக வாழ வேண்டும், எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும். அன்பு சொந்தங்களை, இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு பணி முன்னாடி போங்க. திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகைய அரசு அலுவலகங்களை யாராச்சும் கொண்டாடினா அது ஆன்டி ஹிந்து, அவங்க கொண்டாடக்கூடாது. அவருடைய பிடபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க, இந்த நிலவிளக்கு ட்ரெடிஷனல் லேம்ப் இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க. கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்ஷீர் அவரை பொறுத்தவரை லார்டு கணேஷா கணபதி அவரே ஒரு மித், உண்மை கிடையாது. தாமஸ் ஐசாக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர் வாமன அவதாரே ஒரு பொய். திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு மித். இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க. இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம். சமீபத்தில் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் ஸ்கேம் 92. எப்படி 2 பேர் சேர்ந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச ஸ்கேம் பண்ணாங்க. இன்னைக்கு இந்தியால 2 பேர் அது மாதிரி செய்யறாங்கன்னா, ஒன்னு ஸ்டாலின் அவர்கள், இன்னொன்னு விஜயன் அவர்கள். ஏன் நான் சொல்றேன், தமிழகத்துல நம்முடைய தமிழ்நாட்டில் ஹிந்து கோவில்களை TNHRNC நிர்வாகம் செய்யறாங்க, ஒரு அரசு நிர்வாகம் செய்யறாங்க.